சுதந்திர இந்தியாவில் இந்த நவம்பர் 1 ஒரு வரலாறு உண்டு. கிழக்கிந்திய கம்பெனியாரின் அடிமையாக இந்த இந்திய துணைக்கண்டத்தின் நிலப்பரப்பு மாறிய பிறகு 1773ஆம் ஆண்டு முதல் முறையாக ஒரு கவர்னர் ஜெனரலுக்கு கீழே நம்முடைய சென்னை மாகாணம் போனது. தமிழ்நாட்டுடைய அதாவது தென்னிந்தியாவுடைய குறிப்பான வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தால் இந்தியாவெங்கும் படர்ந்த மௌரிய பேரரசின் கீழோ, கனிஷ்க அரசின் கீழோ, குப்தர்களின் அரசு கீழோ அல்லது முகலாயர்களின் அரசு கீழோ இந்த நிலப்பரப்பு இருந்ததில்லை. தக்கான பீடபூமி இருந்திருக்கிறது. வட இந்தியா என்று நாம் சொல்லும் இந்த பகுதி இருந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு என்று நாம் சொல்லும் இந்த நிலப்பகுதி என்றைக்கும் இருந்ததில்லை. 1773ஆம் ஆண்டுதான் முதல் முறையாக மங்கத்து ஆளுநர் ஜெனரலை கவர்னர் ஜெனரலை இந்த சென்னை மாகாணத்துக்குமான கவர்னர் ஜெனரலாக கிழக்கிந்திய கம்பெனி ஒரு நிறுவனத்தில் ஒரு கம்பெனியின் நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநரின் கீழ் நாம் வந்தோம். 1873 தொடங்கிய இந்த ஆளுநரின் கீழான நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநரின் கீழான நம்முடைய அடிமை நிலை இன்றைக்கு பண்பாடுகால் புரோகித்தின் கீழான இன்றைய அடிமை நிலை வரை இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. விக்டோரியா மகாராணியின் பிரிட்டிஷ் ஆட்சியாரின் கீழான நிலைக்கு நாம் 1857 இருந்து ஆங்கிலேய அரசு கீழான ஒரு நிலைமைக்கு மாறினோம். பிறகு 1923 தான் இந்த மொழி அடிப்படையிலான காங்கிரஸ் கட்சியின் கிளைகள் உருவாக்கப்பட்டன. 1920 தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி கமிட்டி அமைக்கப்பட்டது. அப்போது இந்தியா விடுதலை பெற்றால் இந்த மொழிவழி மாகாணங்களுக்கு சுயாட்சி வழங்கப்படும் என்று காங்கிரசிலே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தன. ஆனால் அந்த இந்திய விடுதலையை நெருங்கும் நேரத்திலே 1946க்கு பின்பு காங்கிரஸ் தலைவர்கள் அந்த வாக்குறுதியை மீறினார்கள். ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு அதிகாரமிக்க மத்திய அரசை உருவாக்க வேண்டும், மொழிவழி மாநிலங்களை அமைக்க முடியாது என்ற நிலைப்பாட்டை எதிர்த்தார்கள். காந்தி கோட்சேவால் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு முன்பு கூட 1947 அக்டோபர் 10ஆம் நாள் காலேக்கருக்கு ஒரு கடிதம் எழுதினார். நீங்கள் எவ்வளவு விரைவாக மொழிவழி மாநிலங்களை அமைக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக காலம் தாழ்த்தாமல் அமைத்து விடுங்கள் என்று வலியுறுத்தினார். அடுத்த 4 மாதங்களிலே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதற்கு பிறகு ஒருவித அழுத்தம் இருந்தது. அப்போது தார் கமிஷன் என்ற ஒரு கமிஷனை அமைத்தார்கள். அந்த கமிஷன் அன்றைக்கு ஒரு இந்தியாவின் அரசியல் நிர்ணய சபையிலே இந்த 3 பேர் சொன்னால் அவர்கள் பேச்சை மீற முடியாது என்று ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் போன்றோரின் விருப்பத்திற்கிணங்க அந்த தார் கமிஷன் மொழிவழி மாகாணங்கள் அமைக்க தேவையில்லை என்று சொல்லிவிட்டது. பிறகு கடுமையான எதிர்ப்பு இருந்தது. காங்கிரஸ் கட்சியிலே ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், சித்தாராமையா இந்த நோவரின் கீழ் ஒரு கமிட்டி அமைத்தார்கள். இவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு மொழிவாழ் மாகாணங்கள் அமைப்பது குறித்த பரிந்துரையை வாங்க வேண்டும் என்பது அந்த நோவர் அடங்கிய கமிட்டிக்கான மேண்டேட். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இப்போதைக்கு நாம் மொழிவழி மாகாணங்களை அமைக்க தேவையில்லை என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு ஒரு இந்தியாவெங்கும் இதற்கு கடுமையான எதிர்ப்பு வந்தது. அந்நேரத்திலே நாம் இந்த தொடக்கத்திலே சொன்னது போல் பொட்டி ஸ்ரீராமுலு 1953 அக்டோபர் மாதத்திலே அவர் சென்னை மாகாணத்திலிருந்து ஆந்திராவை பிரிக்க வேண்டும், தெலுங்கர்களுக்கான ஒரு மொழிவழி மாகாணத்தை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவர் பட்டினி போராட்டத்தில் இறங்கினார். அன்றைய நேருவின் அரசு
எப்படி இந்திய அரசு திலீபனை பட்டினி போராட்டத்திலே அவர் திலீபனுடைய கோரிக்கையை ஏற்காமல் சாகடித்ததோ அதுபோல் பொட்டி ஸ்ரீராமுலின் கோரிக்கையை ஏற்காமல் சாகடித்தது. அது எந்த அரசு? சட்டையிலே ரோஜா பூவை வைத்துள்ள சமாதான புறா என்று அறியப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் அரசு பொட்டி ஸ்ரீராமுலுவை சாகடித்தது. அதற்கு பிறகு ஆந்திராவில் ஏற்பட்ட எழுச்சி காரணமாக சென்னை தவிர்த்த ஆந்திர பிற பகுதிகளை, தெலுங்கர்கள் வாழும் பகுதிகளை ஆந்திர மாநிலமாக 12 மாவட்டங்கள் சென்னை மாகாணத்தோடு இருந்தன. அவற்றை பிரித்து ஆந்திர மாகாணம் 1953 ஆந்திரா அமைக்கப்பட்டது. இந்த போராட்டத்தின் அழுத்தத்தால் மொழிவாரி மாநிலங்களுக்கான ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிட்டி, மறுசீரமைப்புக்கான கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டி 1955 ஆண்டு தன்னுடைய பரிந்துரைகளை வழங்கியது. பிறகு 1956 ஆண்டு ஜூலை மாதம் நினைக்கிறேன் இந்த சட்டம் இயற்றப்பட்டு நவம்பர் 1 மொழிவழி மாகாணங்களுக்கான சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அதிலிருந்து சென்னை மாகாணம், சென்னை அதாவது தமிழ் அன்றைக்கு இருக்கும் நம்முடைய தமிழ்நாடு மொழிவழி மாகாணமாக ஆனது. அப்போதும் கூட இதை சென்னை மாகாணம் என்ற பெயரிலே அழைத்தார்கள். சென்னை அதாவது இன்றைக்கு தமிழக முதல்வர் சொல்லியிருப்பது போல தொன்று தொட்டு தமிழ்நாடு, தமிழ் மொழி பேசும் இந்த மக்கள் திருவேங்கட முதல் குமரி வரை இருக்கக்கூடிய இந்த நிலப்பகுதியிலே தமிழ் மொழி பேசும் மக்கள் வாழ்கிறார்கள் என்பது நம்முடைய பண்டைய இலக்கியங்களிலே வருகிறது. இந்நாடு என்றால் தமிழ்நாடு என்று சொல்க என்பது இன்றைக்கு நாம் சொல்வதல்ல. இந்த தில்லி அரசு, இந்திய அரசு தோன்றுவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஒரு பேச்சு நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலே இருக்கின்றது. ஆக சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கைக்காக இந்த 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய நம்முடைய பெயரில் நாம் நம்மை அழைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேட்கைக்காக சங்கரலிங்கனார் என்ற ஒருவர் காலவரையற்ற பட்டினி போராட்டம் இருந்து அவரும் போய்விட்டார். ஒரு பெயரை மாற்றி வைப்பதற்கு கூட இந்திய அரசு அவருடைய சுதந்திர போராட்ட வீரர் அவருடைய உயிரை பழிவாங்கிதான் அப்போது கூட கோரிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை. பின்னர் 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து பிறகுதான் தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் நிகழ்ந்தது. ஆக நாம் இன்றைக்கு ஒரு மாநில அரசு என்று சொல்லிக் கொள்வதற்காக இந்த மொழிவழி மாநிலங்கள் அமைக்கப்பட்ட இந்த நவம்பர் 1 என்ற நாளை நினைவு கூற வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையிலே இந்த மாநிலத்திற்கு இறையாண்மை இருக்கிறதா? இந்த மாநிலத்திற்கு சட்டம் ஏற்றும் பெருமை இருக்கிறதா? இந்த மாநிலத்திற்கு தன்னுடைய வளங்களை பாதுகாக்கக்கூடிய இறைமை இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்பது நம்முடைய அன்றாட செய்தி. ஒரு 300 மருத்துவ இடங்களை, கேவலம் ஒரு 300 மருத்துவ இடங்களை நம் நாட்டில் உள்ள ஏழைகளுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுப்பதற்கு கூட நாம் பன்வாரிலால் புரோஹித்தின் கருணைக்காக காத்திருந்தோம். 2 நாட்களுக்கு முன்பு அவருடைய ஒப்புதல் கிடைத்தது. இப்படி ஒரு 8 கோடி பேர், ஈரானுடைய மக்கள் தொகை 8 கோடி பேர், 8 கோடி பேர் வாழும் இந்த மாநில அரசு ஒரு சாதாரண சட்டத்தை இயற்ற முடியாத நிலைமையில் தான் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மொழிவழி மாகாணங்களுக்கான கமிட்டி அமைக்கப்பட்ட பொழுது அன்றைக்கு இருந்த ஜனசங்கம், கோல்வால்கர், RSS போன்றவருடைய கருத்து என்னவென்றால் வலிமையான மத்திய அரசாங்கம் வேண்டுமே ஒழிய இது போன்ற மொழிவழி மாகாணங்கள் அமைக்கக்கூடாது என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு. 2009 கூட அவருடைய ஒரு ஐடியாலஜி சொல்லக்கூடியவர், அவர் மீண்டும் ஒரு மாநில மறுசீரமைப்பு கமிட்டி அமைத்து இந்த மாநிலங்களுடைய எல்லைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை RSS வைத்திருக்கிறது. RSS பொறுத்தவரை மொழிவழி மாகாணம் என்பது அவர்களுக்கு வேண்டாத ஒன்று. இதை ஒட்டுமொத்தமாக இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிரமாக, இந்துக்களுக்கான நாடாக பார்க்கக்கூடியதுதான் ஆதி முதல் இன்றைக்கு வரை அவருடைய கொள்கை. கடந்த ஆண்டு ஒரு மாநிலம் என்ற அந்தஸ்தில் இருந்த காஷ்மீரை அவர்கள் யூனியன் பிரதேசமாக மாற்றி அமைத்தார்கள். எந்த நேரத்திலும் ஒரு மாநிலத்தை 2ஆக உடைப்பது, 3ஆக உடைப்பது என்பது இந்தியாவுடைய இந்த பரந்த ஜனநாயகம், அரசியல் அமைப்பு என்று சொல்லப்படக்கூடிய இந்த அரசமைப்பு சட்டத்திலே அது
ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி என்பார்கள், அதாவது 2/3 மெஜாரிட்டி என்பதற்கு பதிலாக அல்லது ஒரு பொதுவாக்கெடுப்பு மூலமாக ஒரு பெரிய சட்டத்திட்டத்தை ஒரு நாட்டில் கொண்டு வருவது என்பதற்கு மாறாக ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி, மிக எளிய பெரும்பான்மையின் வழியாக ஒரு மாநிலத்தை உடைக்க முடியும். அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே அப்படி ஒரு ஏற்பாடு இருக்கிறது. அன்றைக்கு நமக்கு அப்படி ஒரு இந்திய அரசியல் சட்டத்திற்கு அப்படி ஒரு தேவை இருந்தது. ஏனென்றால் பல்வேறு சமஸ்தானங்கள் இருந்தன. இந்த சமஸ்தானங்களை ஒரு இந்திய ஒன்றியத்தோடு இணைக்க வேண்டும் என்ற இடத்தில் இந்த மாநில எல்லைகளை மறுசீரமைப்பு பண்ண வேண்டிய தேவை இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட தேவை 1956க்கு பிறகு கிடையாது. ஆனால் சட்டத்தை இன்றைக்கு பயன்படுத்தி நம் கண் முன்னே காஷ்மீரை உடைத்ததை, யூனியன் பிரதேசமாக மாற்றியதை, அதை இரண்டாக உடைத்ததை நாம் பார்த்தோம். தமிழ்நாட்டுக்கும் அப்படியான ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது. இத்தகைய ஒரு வரலாற்று நிலைமைகளின் பின்னணியில் தான் நாம் இந்த ஒரே தேசம், ஒரே சந்தை, ஒற்றை மைய அதிகார, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே தேர்வு, ஒரே தேர்தல், ஒரே கல்விக் கொள்கை, ஒரே வேளாண்மை கொள்கை என்று ஒரு நிதிமூலமான பொம்பளின் கையில் இந்த 130 கோடி மக்கள், இந்த 130 கோடி மக்களுடைய வளங்களையும் உரிமைகளையும் அடகு வைக்கக்கூடிய இந்த பாசிச ஒற்றைமை அதிகார குவிப்பிற்கு எதிராக நாம் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை இன்றைக்கு எழுப்பி இந்த இடத்திலே கூறியிருக்கிறோம். இந்த ஒரு வரலாற்று நிலைமையிலேயே இந்த முழக்கம் என்பது பாசிசத்திற்கு எதிரான முழக்கமாக நாம் முன்வைக்கிறோம். இந்த முழக்கத்தின் சாரம் என்பது தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தின் சாரம் என்பது கேரளா மலையாளிகளுக்கு, ஆந்திரா தெலுங்கர்களுக்கு, கர்நாடகா கன்னடர்களுக்கு, மகாராஷ்டிரா மராட்டியர்களுக்கு, பீகார் பிகாரியர்களுக்கு, மேற்கு வங்கம் வங்காளிகளுக்கு என்ற ஜனநாயக சாரத்தோடு நாம் இந்த இந்து ராஷ்டிர பாசிச சக்திகளுக்கு எதிராக நாம் இந்த முழக்கத்தை எழுப்புகிறோம். அந்த வகையில் நாம் தமிழ்நாட்டு அரசியல் உரிமை, சட்டமைப்பும் உரிமை தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு பொருளியல் உரிமை தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு வேலை உரிமை தமிழர்களுக்கு ஆகிய இந்த 3 உடனடி கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாடு எங்கும் பல்வேறு இடங்களிலே செக்ஷன் 124 ஆங்கிலேயர் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட தேச துரோக குற்றச்சாட்டிற்காக பெரியார் சிலைக்கு மாலை அறிவித்தவர்கள், தமிழ்நாட்டு கொடியை ஏற்றியவர்கள், ஏற்ற முயன்றவர்கள், ஏற்றுமாறு அறிவிப்பு கொடுத்தவர்கள் என்று பல்வேறு மாவட்டங்களிலே கைது நடவடிக்கைகளை தமிழக அரசு செய்திருக்கிறது. ஒருபுறம் இந்த அரசு இந்த நாளை கொண்டாட சொல்கிறது, மறுபுறம் கொண்டாட முயல்பவர்களை கைது செய்கிறது, கட்டுப்படுத்துகிறது. அது தேச துரோகம் என்கிறது. எந்த தேசத்திற்கு துரோகம்? இந்திய தேசத்திற்கு துரோகம். இந்திய தேசத்திற்கு துரோகம் செய்தால்தான் தமிழ் தேசத்தின் நலனை பாதுகாக்க முடியும். அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய யதார்த்தமாக இருக்கிறது. இப்படி அதாவது இந்த தமிழக அரசு என்பது ஒரு எடுபிடி அரசாக ஒரு சாதாரண ஒரு நாளை அனுசரிப்பதற்கு கூட உரிமையற்றவர்களாக தமிழ் மக்களை வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கென்று ஒரு கொடி இருக்கக்கூடாது என்று கருதுகிற டில்லி அரசின் ஆதிக்கம் தான் தமிழ்நாட்டுக்கென்ற ஒரு கொடியை ஐநாவிலே பறக்க வைக்கப் போகிறது. இந்த ஆதிக்கமும் ஒடுக்குமுறையும் தான் எதிர்முனையிலே விடுதலைக்கான வேட்கையையும் போராட்டத்தையும் தூண்டப் போகிறது. ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாதது. இந்நாளிலே அந்த கைது நடவடிக்கைகளுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நம்முடைய கண்டனத்தை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலே இந்த முழக்கத்தை எழுப்புகிறோம். நவம்பர் 1க்கு ஒரு வரலாறு இருக்கிறது. நாம் இன்று எழுப்பக்கூடிய இந்த முழக்கம் 1938 மறைமலை அடிகள், சோமசுந்தர பாரதியார், தந்தை பெரியார் ஆகியோர் அடங்கிய மேடையில் இந்தி திணிப்புக்கு எதிராய் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கம் முன்வைக்கப்பட்டது. பின்னர் இந்த முழக்கம் மாப்போசியால் எழுப்பப்பட்டது. தோழர் ஜீவா இந்த முழக்கத்தை 1946 எழுப்பினார். இப்படி வரலாற்றின் வெவ்வேறு காலகட்டங்களிலே நாம் இந்த முழக்கத்தை எழுப்பி வருகிறோம். இன்றைக்கும் நாம் தமிழ்நாட்டு அரசியல் உரிமை தமிழர்களுக்கு என்ற இந்த முழக்கத்தை இந்நாளிலே எழுப்புகிறோம். இது போன்ற நாட்கள் நாம் ஒரு சிறிய கூட்டமாக இருந்து எழுப்பினாலும் நம்முடைய கருத்து இதற்கான ஒரு பொட்டன்சியல் என்பார்கள். அது ஹிஸ்டாரிக்கலி வரலாற்று ரீதியாக இதற்கு இருக்கக்கூடிய ஒரு பொட்டன்சியல்.
இது வளரக்கூடிய கருத்து. இன்று நாம் குறைவாக இருக்கிறோமா, கூட இருக்கிறோமா, எத்தனை பேர் இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. எது வரலாற்றில் வளர்ச்சிக்கு துணை செய்யக்கூடியது, எது வளரக்கூடியது என்பதுதான் முக்கியம். 1913 பிரித்தானியாவின் ஆட்சியிலிருந்து முழு விடுதலை என்ற கருத்தை முன்வைத்தது காங்கிரஸ் கட்சி அல்ல, கத்தார் பார்ட்டி, கத்தார் கம்யூனிஸ்ட் கட்சி தான் 1913ஆம் ஆண்டு அதை முன்வைத்தது. 16 ஆண்டுகள் கழித்து 1921 காங்கிரஸ் மாநாட்டிலே தான் பூர்ண சுயாட்சி என்ற முழு விடுதலை என்ற முழக்கம் 1929 தான் காங்கிரஸ் அந்த இடத்திற்கு வந்தது. பிறகு இன்றைக்கு நாம் குடியரசு நாள் என்று சொல்கிறோமே, ஜனவரி 26, இதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. 1930 இந்தியாவின் சுதந்திர நாளாக இந்த ஜனவரி 26 கடைபிடிக்கப்பட்டது. அந்த ஜனவரி 26 தான் பிற்காலத்தில் இந்திய ஆங்கிலேயர்கள் வெளியேறியதற்கு பிறகு நாம் குடியரசு நாளாக அனுசரித்து வருகிறோம். எனவே ஜனவரி 26க்கு 1950 வரலாற்று கணக்கில்லை. 1930 காங்கிரஸ் கட்சியால் அறிவிக்கப்பட்டு அது ஒரு சுதந்திர நாளாக இந்தியாவில் வாழும் மக்களால் அனுசரிக்கப்பட்டு வந்தது. பிறகு 30 ஆண்டுகள் கழித்து சுதந்திரம் பெற்ற இந்தியாவின் குடியரசு நாளாக ஜனவரி 26 மாறியது. எனவே நம்முடைய இந்த சிந்தனை, நம்முடைய இந்த ஒரு தேசிய இனத்திற்கான உரிமை என்ற சிந்தனை ஒரு பெருந்தல் மக்களின் நலனோடும் உயிரோடும் வாழ்வோடும் தொடர்புடைய இந்த கருத்து ஒரு பொதுமக்களின் கருத்தாக ஒரு பௌதீக சக்தியை பெற்று வளரும் என்பது நமக்கு ஒரு இந்திய விடுதலை போராட்டத்திலிருந்து ஒரு அதற்கான ஒரு ஊக்கத்தை நாம் பெற முடியும். இப்போது இந்திய அரசமைப்பை பொறுத்தவரை மற்ற உலகிலுள்ள மற்ற உண்மையான கூட்டாட்சி என்று சொல்லப்படுகிற நாடுகளிலே சில அதிகாரங்கள் மைய அரசிடம் இருக்கும். ஏனைய அதிகாரங்கள் ரெசிடுவல் பவர்ஸ், அது கான்ஸ்டிடியூஷனல் அரசியல் சட்டத்திலே சொல்லப்படக்கூடிய ஏனைய அதிகாரங்கள் அனைத்தும் மாநில அரசிற்கு என்பதுதான் உலகம் முழுக்க இருக்க ஆளுமை. ஆனால் நம்முடைய அரசியல் சட்டத்திலே இது மாநில பட்டியல், இது பொது பட்டியல், இது மத்திய அரசின் பட்டியல் என்று ஒரு இந்த ஹோட்டல்ல இட்லி வடை தோசை இப்படி போடுறாங்கல்ல, இது மாதிரி ஒரு பட்டியலை இந்திய அரசியல் சட்டம் கொடுத்திருக்கிறது. வேளாண்மை மாநில அரசின் பட்டியலில் இருக்கும், ஆனால் மத்திய அரசு சட்டம் ஏற்றும். கல்வி பொது பட்டியலில் இருக்கும், ஆனால் மத்திய அரசு சட்டம் ஏற்றும். இப்படி மாநில அரசின் பட்டியலில் இருக்கக்கூடியவற்றிற்கு கூட மத்திய அரசு சட்டம் இயற்ற முடியும், அதை திணிக்க முடியும். அதை அம்பேத்கர் இருக்கும்போதே சொல்கிறார், சில எமர்ஜென்சி காரணங்களுக்காக ஓரிரவில் ஒரு கையெழுத்தில் குடியரசுத் தலைவர் இந்த ஒட்டுமொத்த அதிகாரத்தை மத்தியில் எடுத்துக் கொள்ள முடியும் என்று விளக்குகிறார். அதுபோல் சட்டம் ஒழுங்கு, நம்முடைய காவலர்கள் இந்த நாற்காலி போடுவதற்கும் இந்த மேடை அமைப்பதற்கும் இந்த பதாகை வைப்பதற்கும் நம்முடைய மனு கட்டக்கூடிய தமிழக காவல்துறைக்கு தெரியுமா, சட்டம் ஒழுங்கு மாநில பட்டியலில் இருக்கிறது. ஆனால் மத்திய அரசு NIA என்ற ஒரு மத்திய புலனாய்வு முகமை, தேசிய புலனாய்வு முகமையை தொடங்கி இருக்கிறது. அது ஒரு இந்திய போலீஸ். அந்த போலீஸுக்கு ஜெயலலிதா உயிருடன் ஆட்சியில் இருக்கும் வரை தமிழ்நாட்டிலே அலுவலகம் அமைக்க அனுமதிக்கவில்லை. இப்போது நம்முடைய எதிர்மொழியின் ஆட்சியிலே கிண்டியில் NIAக்கு அலுவலகம் அமைக்கப்பட்டது. இப்போது நம்முடைய DGP, தமிழ்நாட்டுடைய காவல்துறை அனைவருக்கும் தலைவரான அந்த DGPக்கு தெரியாமல் யாரை வேணாலும் தூக்கிட்டு கொண்டு போய் பீகார்ல வச்சு, கேரளால வச்சு, திகார்ல வச்சு விசாரணை நடத்தலாம். அப்படி இந்தியா முழுக்க போகக்கூடிய ஒரு NIA போலீஸை மத்திய அரசு உருவாகி இருக்கிறது. ஆனால் சட்டம் ஒழுங்கு என்பதோ மாநில அரசின் பட்டியல் தான் இருக்கிறது. அதாவது இந்த தோல் இருக்க சுளை பிடுங்குவார்கள், சுளையை தின்றுவிட்டு போவார்கள் என்று சொல்வார்கள். அது போல இதெல்லாம் இருக்கும், ஆனா இருக்காது. மாநில பட்டியல் இருக்கும், ஆனா அதிகாரம் மத்திய அரசு, சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் மத்திய அரசு இருக்கும். இந்த NIA இந்த சட்ட ஒழுங்கு மீதான மாநில அதிகாரத்தின் மீதான மீறலை அது எப்படி ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கிறது என்பதை விளக்கி நமக்கு இந்த எப்படி NIA தமிழ்நாட்டுக்கு அனுமதிக்க கூடாது என்ற இழப்பை மகாராஷ்டிரா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நாங்க CBI மத்திய புலனாய்வுத்துறையை மகாராஷ்டிரா கூட அனுமதி இல்லாம அனுமதிக்க முடியாது. இன்னொன்று, பாகிஸ்தான்ல போலீஸுக்கும் ராணுவத்துக்கும் முரண்பாடு காரணமா ராணுவ அதிகாரிகள் போலீஸ் கைது பண்றதுக்கு போய் சுத்தி அழைச்சாங்க. இப்படி அது போன்ற முரண்பாடுகள் கூட இங்க வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாள் நவம்பர் 1 அன்று இந்த நாளை மையமிட்டு பல்வேறு முழக்கங்கள் எழுப்பப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டு கொடியை ஏற்றுவோம் என்று பல இடங்களிலும் இயக்கம் நடந்திருக்கிறது.
ஒத்துழையாமை இயக்கம் அயலாரை புறக்கணிப்போம் என்ற ஒரு முழக்கம் எழுப்பப்பட்டுள்ளது. நாம் இடதுசாரி உள்ளடக்கம் கொண்ட இந்த அமைப்புகள் மக்கள் ஜனநாயக குடியரசுக் கட்சி, தமிழ் தேச மக்கள் முன்னணி ஆகிய இந்த அமைப்புகள் தமிழ்நாட்டு அரசுரிமை தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு பொருளியல் உரிமை தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு வேலை உரிமை தமிழ்நாட்டவருக்கு என்று சொல்கிறோம். இங்கே ஒருபுறம் மாநில அரசு பணிகளுக்கு யாருனாலும் அப்ளை பண்ணலாம் இருக்கு. அது தமிழர்களுக்கு முழுக்க 100 விழுக்காடு மாநில அரசு பணிகள் தமிழர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். மத்திய அரசு பணிகளில் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்தந்த மாநிலத்தில் வழங்க வேண்டும். 90 விழுக்காடு இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு மத்திய அரசு பணி வழங்க வேண்டும். தனியார் வேலைகளை பொறுத்தவரை ஒரு காட்டாற்று வெள்ளம் போல இந்தியாவின் பின்தங்கிய பகுதிகளிலிருந்து ஏழை எளிய கூலி தொழிலாளர்கள் தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி பள்ளத்தை நோக்கி தண்ணீர் பாயுமோ அதுபோல் மூலதனத்தை நோக்கி குறைந்த கூலிக்கான உழைப்பு சக்தி பாயும். இது மூலதனத்தின் விதி. எனவே தமிழ்நாட்டிலே வரக்கூடிய அந்நிய மூலதனம், அதை ஒட்டிய வேலை வாய்ப்புகள், அதற்கு குறைந்த கூலிக்கு உள்ளூர் தொழிலாளிக்கு ஒரு சமமான கூலியை தர இந்த முதலாளிகள் தயாராக இல்லை. அவர்கள் ஒரு வேலைக்கு ஒரு கூலி, சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒரு கோட்பாட்டை, என்ற தோற்றாளரான சட்டத்தை நடைமுறைப்படுத்த தயார் இல்லை. எப்படி தமிழன் மலையகத்திற்கு தோட்ட தொழிலாளராக அழைத்து செல்லப்பட்டார்களோ, எப்படி பர்மாவிற்கு ரயில் போடுவதற்காக தமிழர்கள் அழைத்து செல்லப்பட்டார்களோ, எப்படி பிஜியின் கரும்பு தோட்டங்களுக்கு தமிழர்கள் அழைத்து செல்லப்பட்டார்களோ, அதுபோல் இன்றைக்கு தமிழ்நாட்டை நோக்கி கூலி தொழிலாளர்களாக ஏழை எளிய மக்கள், பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். ஒரு விலங்குகள் போல அவர்கள் இங்கே வேலை வாங்கப்படுகிறார்கள். அவர்கள் அழைத்து வந்து ஒட்ட சுரண்டி கொடுத்துக் கொண்டிருப்பவர்கள் LNT போன்ற பெருநிறுவனங்கள், இங்குள்ள முதலாளிகள். ஆகவே நாம் இந்த ஒப்பந்த முறையை ஒழித்து கட்ட வேண்டும். நிரந்தரமாக இருக்கக்கூடிய வேலைகளை நிரந்தரமான தொழிலாளர்களை வைத்து நடத்த வேண்டும். தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலாளர்களுக்கு வேலை தர வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை ஒரு தொழிலாளி வர்க்க உள்ளடக்கத்தோடு, அதே நேரத்தில் தமிழ் தேசிய வேலை வாய்ப்புகளை பாதுகாக்கும் நோக்கோடு இந்த கோரிக்கையை எழுப்புகிறோம். இது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உலகளாவிய ட்ரம்ப் எப்படி வெளியாரை உள்ளே விடக்கூடாது என்று H-1B விசாவுக்கு நெருக்கடி தருகிறாரோ, உலகம் முழுக்க வெளியிலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பை ஆளுநர் சக்திகள், ட்ரம்பை போன்றவர்கள், போன்றவர்கள், போரிஸ் ஜான்சனை போன்றவர்கள் கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சர்வதேசிய உலகளாவிய சூழலின் பின்னணியிலே நாம் இந்த கோரிக்கையை எழுப்பியுள்ளோம். இரண்டாவது, இந்த பாசிச ஒற்றை மைய அதிகார குவிப்பு. இதன் உள்ளடக்கம் என்னவென்றால், நிதி மூலதன கும்பலின் ஒரு சர்வாதிகாரம். பிரதமர் அலுவலகத்திற்குள் இந்த 136 கோடி மக்கள், 32 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு, இதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கையில் விரல் சிலரால் இந்த நாட்டு மக்களின் உரிமை, இந்த நாட்டின் வளங்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இதற்கான உள்ளடக்கமாக இருப்பது இந்துத்துவ தேசியம். இங்கே இந்துத்துவ தேசியத்திற்கு ஒரு சனாதன பண்பாட்டு அம்சம் இருக்கிறது என்றால், ஒரு மூலதன பொருளியல் பின்புலம் இருக்கிறது. அதற்கு இஸ்லாமியர்களை விளக்கிய ஒரு இந்துத்துவ தேசியம் தேவைப்படுகிறது. அதன் மூலம் மக்களை அவர்கள் கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எனவே இந்துத்துவ தேசியத்தின் ஈட்டி முறையாக இந்தியாவில் உள்ள 14 விழுக்காடு 20 கோடி இஸ்லாமிய மக்கள், அவர்கள் இந்துத்துவ தேசியத்தின் பகுதியாக இல்லை, அதிலிருந்து விலக்கி வைக்கப்படுகிறார்கள். எனவே ஈட்டி முறையாக அவர்கள் இந்த இந்துத்துவ பாசத்துக்கு எதிராக நாடு முழுக்க எழுந்து நின்றதை நாம் கண்டோம். இந்த இந்துத்துவ தேசியம் தமிழ் தேசியத்தை மறுக்கிறது, கேரள தேசியத்தை மறுக்கிறது, கன்னட தேசியத்தை மறுக்கிறது, தெலுங்கு தேசியத்தை மறுக்கிறது. இப்படி இந்தியாவில் உள்ள பல்வேறு தேசியங்களின் உரிமையை இந்துத்துவ தேசியம் மறுக்கிறது. எனவே எப்படி இஸ்லாமியர்கள் ஒரு ஈட்டி முறையாக இந்துத்துவ தேசியங்களுக்கு இருக்கிறார்களோ, அதுபோல் இந்த தேசிய இனங்கள் இந்துத்துவ தேசியங்களுக்கு எதிரான இன்னொரு ஈட்டி முறையாக இருக்கிறார்கள். இந்த பின்புலத்தில் தான் நாம் இந்துத்துவ தேசியத்திற்கு எதிராக, பாசிசத்தின் ஒரு அரசியல் பொருளாக இருக்கக்கூடிய இந்த தேசியத்திற்கு எதிராக ஜனநாயக தேசியங்களை நாம் முன்னிறுத்தி இந்த இயக்கத்தை முன்னெடுக்கிறோம். இது அவர்களுக்கு அச்சமூட்டக்கூடியதாக இருக்கிறது. பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதோர் என்ற முரண்பாட்டை விட, சாதி இந்துக்கள் தலித் அவர்களை பார்ப்பனிய மேலாண்மை என்ற முரண்பாட்டை விட, அவருடைய அரசியல் பொருளியல் உள்ளடக்கமாக
இந்துத்துவ பாசிசத்தின் ஒரு நிதிமூலமான மற்றும் இந்துத்துவ தேசியத்திற்கு எதிரான நம்முடைய தமிழ்நாடு தமிழருக்கு என்ற இந்த முழக்கம் இந்துத்துவ தேசியம் என்பதே புதிய தாராளையும் உலகமயம் அதனுடைய பெரிய கொள்கை. ஒரு நாடு எழுதிய ஒற்றை தேசியம் அதனுடைய அரசியல் கொள்கை. சனாதனமும் ஒரு பார்ப்பனிய மேலாண்மை ஒரு பண்பாட்டு அம்சம். மறுவளமாக நாம் தமிழ்நாடு தமிழருக்கு என்பதிலே புதிய நாடாயத்துக்கு எதிரான ஒரு ஜனநாயக பொருளியலை ஒரு சுதந்திரத்தை நோக்கிய பொருளியலை முன்வைக்கிறோம். ஒரு இந்துத்துவ தேசத்திற்கு எதிரான தமிழ் தேசத்தை முன்வைக்கிறோம். பார்ப்பனிய மேலாண்மைக்கு எதிரான நாம் சாதி ஆதிக்க எதிர்ப்பு சாதி ஒழிப்பு அரசியலை நாம் இங்கே முன்வைக்கிறோம். இந்த உள்ளடக்கத்தோடு நாம் இதை எழுப்புகிறோம். வரலாற்று வழியில் இந்துத்துவ பாசிசத்தை இந்த சக்திகளை இன்றைக்கு இன்னும் சில 10 ஆண்டுகளில் வீழ்த்தக்கூடிய இன்னொரு மறுவளமான ஒரு நியூக்ளியஸ் ஒரு கரு என்பது நம்முடைய இந்த முழக்கத்திற்கு இருக்கிறது என்று கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தின் நிறைவு பகுதிக்கு வருகிறேன்.